வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட இயற்பியல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் குரூப் 1 கேட்டது தான் பார்த்துட்ருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கீழுள்ள கூற்றுகளை கவனி. துணிப்புரை: மின்சார விளக்கில் இழை சுருள் சுருளாக இருக்கும். காரணம்: சுருண்ட இழை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் மின்சார விளக்கில் வெப்பச்சலனத்தால் சூடு அதிகமாக குறைவதில்லை. இதுக்கு ஆன்சர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதாவது எது சரி எது தவறு அப்படின்ற மாதிரி. நமக்கு ஆன்சர் ஏ தான் சரி. ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஏக்கு சரியான விளக்கம் ஆர் ஆகும். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். இது 1997 வருடங்களில் குரூப் 1 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு முறைப்படி விடையை தேர்ந்தெடுக்க. பொறுத்துக்க தான் சொல்லியிருக்காங்க. கேட்பு ஒலி அதிர்வு எண், ஏசி அதிர்வு எண், ரேடியோ அதிர்வு எண், தொலைக்காட்சி அதிர்வு எண். இங்கே கிலோ ஹெட்ஸ், 20 ஹெட்ஸ், மெகா ஹெட்ஸ், 50 ஹெட்ஸ். கொடுத்துருக்க ஆப்ஷனில் பி தான் சரி. கேட்பு ஒலி அதிர்வு எண் 20 ஹெட்ஸ், ஏசி அதிர்வு எண் 50 ஹெட்ஸ். அடுத்து ரேடியோ அதிர்வு எண் 1 கிலோ ஹெட்ஸ், தொலைக்காட்சி அதிர்வு எண் மெகா ஹெட்ஸ். ஆன்சர் பி தான் சரி. திடீர் வளிமண்டல அழுத்த குறைவின் அறிகுறி என்னன்னு கேட்குறாங்க. அழுத்த குறைவுன்றது புயல். பி தான் சரி. அடுத்து எந்த மண்டலத்தில் ரேடியோ அலைகள் எதிரொலிக்கப்படுகிறது? அயன மண்டலத்தில். இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயன மண்டலம் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின்: தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பேட் ஜேஎல் இவர் தான் தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின்: ஜெர்மானியத்துடன் சிறிதளவு ஆன்டிமனியை சேர்த்தால் கிடைப்பது பி வகை குறைக்கடத்தி, என் வகை குறைக்கடத்தி, உலோக கடத்தி, உட்சார்ந்த குறைக்கடத்தி. ஆன்சர் என் வகை குறைக்கடத்தி. ஹைட்ரஜன் குண்டின் அடிப்படை தத்துவம் உட்கரு உருவாதல், உட்கரு பிளத்தல், உட்கரு வெடித்தல், மின் வேதியியல் வினை. இது எதுவுமே கிடையாது. உட்கரு உருவாதல். அடுத்து கீழ்காணும் அறிக்கைகளை கவனிக்க. எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. மின்காந்த கதிர்கள் அல்ல. மின்காந்த கதிர்கள் நீண்ட அலை நீளமுடையவை, குறுகிய அலை நீளமுடையவை. இவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி தான் சரி. 2ம் 4ம் சரி. அதாவது எக்ஸ் கதிர்கள் அப்படின்னா மின்காந்த கதிர்கள், குறுகிய அலை நீளமுடையவை. இது 2ம் தான் சரி, மற்றது தவறு. அடுத்து கீழ்காணும் அறிக்கைகளை கவனிக்க. ஜெமினி என்பது ஒரு வகை பூ, ஒரு கோள், ஒரு இரட்டை விண்மீன்கள், ராசி மண்டலத்தின் 3வது குறி. இவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. இது 1996 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். 3ம் 4ம் சரிங்கிறாங்க. ஜெமினி அப்படின்னா ஒரு இரட்டை விண்மீன், ராசி மண்டலத்தின் 3வது குறி. ஸோ ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? ரேடார் கதிர்வீச்சின் செறிவை அளவிட, பெல்சார் மனித நாடி துடிப்பை அளவிட, சோனார் நீருள் ஆழ்ந்த பொருள்களை கண்டுபிடிக்க, குவாசர் ஒரு குவாண்டத்தின் ஆற்றலை அளவிட. இதில் சி தான் கரெக்ட். சோனார்னா நீருள் ஆழ்ந்த பொருட்களை கண்டுபிடிக்க. இதுதான் சரியாக இணைச்சிருக்காங்க. அடுத்து பின்வரும் அலைகளில் அல்லது கதிர்களில் அணு கருமாற்றம் ஏற்படும் போது எது உற்பத்தி ஆகிறது? அகச்சிவப்பு கதிர்கள், ஒளி அலைகள், லாம்டா கதிர்கள் அல்லது எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி தான் சரி, லாம்டா கதிர்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.